பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ஒயில்ட் கார்டு என்றீங்க இந்த வாரம் கன்ஃபார்ம். விஜய் சேதுபதி வந்து சொல்லிட்டாரு ஒயில்ட் கார்டு வர்றாங்க. எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரில, விரைவில்னு போட்டிருக்காங்க. எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரில, ஒயில்ட் கார்டு வர்றாங்க. அதான் சொல்லிகிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. என்ன சொல்கிறாருன்னா, ஆட்டமும் நல்லா சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. சில பேர் அடுத்தவங்கள வச்சு தான் ஆடிட்டு இருக்காங்க, சில பேர் அவங்களே சுவாரஸ்யமாக ஆடுறாங்க. ரொம்ப சுவாரஸ்யம்னு சொல்ல முடியாது. இன்னமும் அதை சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு என்ன, இறக்குங்கடா ஒயில்ட் கார்டை இறக்குங்க. இன்றைக்கி வேறு சண்டை ஃபுல்லாக வந்து கலை ஒரு பக்கம் ஆரம்பிச்சிட்டான், ஒட்டைக்கிறான் எல்லாத்தையும் போட்டு. அப்புறம் வந்து திவாருக்கும் பாருக்கும் சண்டை, ஆதரை ஒரு பக்கம் ஒன்று பண்ணுது, எஃப்ஜே ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எஃப்ஜே வந்து அன்பு கேங்கோடைய சண்டை, கெமியோட சண்டை, பிரகாஷ்ராஜ் பிரவீன்ராஜ் ஒரு பக்கம் பேசுகிறான். எங்கிட்ட சுற்றினாலும் ஒரே சண்டையாக இருந்துக்கிட்டு இருக்கேன். இந்த வாரம் முடியும் போது பார்த்தீங்கன்னா டபார்னு தூக்கி ஒயில்ட் கார்டை இறக்கி விட்றாங்க. தெரியாது பாரு, இவங்களுக்கு தெரியாது இது. ஆஹா, இந்த வாரம் நம்ம சண்டை போட்டுருந்தா ஒயில்ட் கார்டு உள்ளே இறங்குது. இப்போ இவங்கெல்லாம் ஒன்று கூட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். போன வாட்டி அர்ச்சனா ஒயில்ட் கார்டில் வந்துச்சு, ஒரு குரூப் வந்துச்சு, தனித்தனியாக மாறினாங்க, தனித்தனியாக இருந்து அடிக்க ஆரம்பித்து கடைசியில் வந்து அது பிரதீப்போட பிரச்சனையை எடுத்து வந்து அர்ச்சனா ஜெயிச்சிருச்சு அட்டா. ஸோ இந்த வாட்டி வர்ற ஒயில்ட் கார்டெலாம் எப்படின்னு தெரியல. கொஞ்சம் டான்ஸு தெரிஞ்சவங்களா வர சொல்லுங்கடா. எவனுக்கு டான்ஸ் ஆடவே தெரிய மாட்டேது, சும்மா ஆடிக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனை என்ன ஆடுறாங்கன்னே தெரில, என்ன பண்ணுறாங்கன்னே அவங்களுக்கும் தெரில. ஏதோ ஓரளவு ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த பார்வை வச்சு ஏதோ கலசை உண்டு பண்ணி ஒரு கலகம் உண்டாகுது, பிரச்சனை நடக்குது. மற்றபடி எவனும் ஒன்றும் பண்ணுறதும் கிடையாது, எதுவும் பண்ணுறதும் இல்லை. ஒயில்ட் கார்டாச்சும் ஒழுங்காக அனுப்பிவிடுங்களா, ஏதாச்சும் கண்டென்ட் கொடுக்குற மாதிரி அனுப்பிவிடுங்க. போன தடவைலாம் சூப்பராக அனுப்பிவிட்டாங்க அந்த தடவைலாம், அந்த இவங்க இருக்கும்போது. அர்ச்சனா சீசனில் சூப்பராக இருந்துச்சு. இவங்க கூட விட்டுருங்க, முத்துக்குமரன் சீசன் கூட விட்டுருங்க. அது வந்து முத்துக்குமரன் மாஸாக பண்ணிட்டான், அவன் ஃபஸ்ட்லேருந்தே அடித்து பண்ணான். இப்போ ஒயில்ட் கார்டுனா எப்படி இருக்கணும்னா, அந்த டைம் தான் அர்ச்சனா அந்த கேங் வந்தாங்க பாருங்க, அது மாதிரி இருக்கணும். ஒயில்ட் கார்டுனா ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்கணும் சம்பவம்லாம், எல்லா டேலண்ட்டும் இருக்கணும். சும்மா ஒயில்ட் கார்டுங்கிற பேரில் அப்படி வந்துட்டு போகிறது கிடையாது. ஒரு அக்ரெசிவாக ஒரு 4 பேர் வரணும், அந்த மாதிரி இருக்கணும் ஒயில்ட் கார்டுனா. இல்லை முத்து சீசனில் வந்து முத்து தான் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணுது. முத்து அடிக்க முடியல யாருனாலையும். ஸோ அது தனி சீசனு. ஆனால் வந்து ஒயில்ட் கார்டு சீசன்னா அது வந்து அர்ச்சனா சீசன் தான். அர்ச்சனா காலகட்டத்தில் வந்தாங்க பாருங்க ஒயில்ட் கார்டு, அவங்க சீசன் நல்லா இருந்துச்சு சூப்பராக. அந்த மாதிரி இருக்கணும், எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரி இருக்குது. எப்படி வர்றாங்கன்னு தெரியல. இந்த வாரம் கண்டிப்பாக வர போகிறாங்க, காத்திருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.